வணக்கம். இது எங்கள் டிடெக்டிவ் மிஸ்ட்ரி கேம் ரிடியூஸ் டு ரிடியூஸ் பற்றிய ஒரு விரைவான பயிற்சி வீடியோ. இப்போது இந்த விளையாட்டிற்கு பல்வேறு வகைகள் உள்ளன. அவை இந்தியாவின் பல்வேறு வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியுள்ளன. உதாரணமாக, நாங்கள் ரன்தம்போர் கோட்டை, பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம், பழமையான துவாரகா நகரம், அஜந்தா எலோரா குகைகள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கியுள்ளோம். ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு வரலாற்று சின்னத்தை மையமாக கொண்டு 3 வெவ்வேறு காலகட்டங்களை உள்ளடக்கிய 3 வெவ்வேறு சூழ்நிலைகளில் நீங்கள் விளையாட அனுமதிக்கிறது. அந்த குறிப்பிட்ட சின்னத்தின் வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வுகள் அல்லது காலப்பகுதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவது என்பதற்கான ஒரு விரைவான அறிமுகம் இது. நீங்கள் விளையாட்டை ஆழமாக எப்படி விளையாடுவது, பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு யுத்திகள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்காக நாங்கள் ஒரு நீளமான வீடியோவையும் தயாரித்துள்ளோம். அதன் இணைப்பு இதில் உள்ளது. அதை கிளிக் செய்து விருப்பமான நேரத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த விளையாட்டின் ஒரு சுருக்கமான அறிமுகம் இதுவாகும். ஒவ்வொரு பெட்டியிலும் விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என்பதற்கான விரிவான கையேடு உள்ளது. மேலும் நீங்கள் விளையாடும் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கான விளக்கமும் இதில் உள்ளது. உதாரணத்திற்கு, இந்த குறிப்பிட்ட வகை ரன்தம்போர் 4 அடிப்படையாக கொண்டது. இதில் நீங்கள் விளையாடக்கூடிய 3 வெவ்வேறு வகைகள் உள்ளன. நீங்கள் எந்த வகையை விளையாட விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்து அந்த வகைக்கு உரிய கார்டுகளை தேர்வு செய்யுங்கள். இப்போது புத்தகத்தை வைக்கிறேன், ஏனெனில் விளையாட்டில் உங்களை வழிநடத்தப் போகிறேன். உதாரணத்திற்கு, இது நிலைமை 1, நிலைமை 2 அல்லது நிலைமை 3க்கு உட்பட்டது. நாம் நிலைமை 1 ஐ விளையாட விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் நிலைமை 1 அல்லது 3 ஐ விளையாட விரும்புகிறீர்களா என்பது முக்கியமல்ல, ஏனெனில் அவை தொடர்புடையவை அல்ல. ஒவ்வொன்றும் கோட்டையின் வரலாற்றில் வெவ்வேறு காலத்தை பற்றி பேசுகிறது. அதனால இந்த கார்டுகளை பக்கத்துல வைக்கிறோம். மேலும் இந்த கார்டுகளையும் பக்கத்துல வைக்கிறோம். இப்போது நீங்கள் அந்த நிலைமையை விளையாட தொடங்கும் முன் அந்த நிலைமையில் என்ன நடந்தது அப்படின்பதை விளக்கும் அறிமுகத்தை படிக்கிறது மிக முக்கியம். ஏனெனில் அதுவே விளையாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களுக்கு ஒரு எண்ணம் தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலைமையின் முடிவில் இங்கே ஒரு சிறிய QR குறியீடு உள்ளது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். ஏனெனில் அது உங்களை அந்த நிலைமையை மேலும் விரிவாக விளக்கும் ஒரு வீடியோவிற்கு அழைத்துச் செல்கிறது. இந்த விளையாட்டின் குறிக்கோள் எளிமையானது. நீங்கள் படையணி முகாமிலிருந்து துவங்குகிறீர்கள். அது பலகையின் இந்த முனையில் உள்ளது. அங்கிருந்து நீங்கள் பதல் மஹாலுக்கு செல்ல வேண்டும், அல்லது இறுதி இடத்திற்கு. அங்கு ராஜா ஹமீராவின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டுள்ளது. கோட்டையின் பல பகுதிகளையும் கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் இதை செய்யும் போது வில்லன், இந்த சந்தர்ப்பத்தில் அது அங்கே இருக்கிறான், கவுண்டவுன் கடிகாரத்துல. இப்பொழுது நீங்கள் எளிதானது, நடுத்தரமானது அல்லது கடினமானது என்ற வகையில் எந்த பதிப்பை விளையாடுகிறீர்கள் என்பதற்கு ஏற்ப அந்த இடத்தில் படுக்கை வைக்க வேண்டும். நீங்கள் குழுவாக முன்னேறும் போது படுக்கும் முன்னேறுகிறான், 0 இடத்துக்கு செல்கிறான். இது மிகவும் எளிய அடிப்படை. 0 இடத்திற்கு செல்லும் முன் நீங்கள் பதல் மஹாலுக்கு செல்ல வேண்டும். வெளிப்படையாக அவன் 9 துவங்கினால், அதாவது விளையாட்டின் எளிதான பதிப்பு, அவன் இங்கே வர அதிக நேரம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு அங்கே செல்ல அதிக நேரம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கடினமான பதிப்பை விளையாடினால் அவன் முடிவு புள்ளியை அடைய 3 படிகள் மட்டுமே எடுக்க வேண்டும். நீங்கள் பதல் மஹாலுக்கு செல்ல வேண்டும். விளையாட்டின் கருத்து அல்லது வெவ்வேறு சூழ்நிலைகளை விளையாடுவது அதுதான். படுக்கோட்டத்தின் வரலாறு, நடந்த போர்கள் மற்றும் நம் வரலாற்றை உருவாக்கிய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் குறித்து பல்வேறு வதந்திகள் மற்றும் பொய்களை பரப்புகிறான். உதாரணமாக, முதல் சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம் வாகபத் மற்றும் ரஷ்யா சுல்தான் இடையிலான போர். இப்பொழுது வாகபந்த் என்பவர் ராஜ்புத் மன்னர், சஹமனா வம்சத்தைச் சேர்ந்தவர். ரன்தம்போரையும் ரஷ்யாவையும் ஆட்சி செய்தவர். சுல்தான் நாமும் நம் பாட புத்தகங்களில் கேட்டோமோ அல்லது படித்தோமோ. அவர் டெல்லி சுல்தானத்தை ஆட்சி செய்த ஸ்லேவ் வம்சத்தைச் சேர்ந்த ராணி. நீங்கள் அறியாத ஒன்று என்னவென்றால், வாகபந்த் இறுதியில் ரஷ்யா சுல்தானை தோற்கடித்து அவரது தந்தை பீர்தா மிஸ்ரா வாகபந்தின் மருமகனிடமிருந்து கைப்பற்றிய கோட்டையை மீண்டும் கைப்பற்றினார். வாகபந்த் கோட்டையை கைப்பற்றுவதற்கு ஏமாற்றியதாகும் என்று வெறித்தனமான வதந்திகளை பரப்புகிறான். அவரது வதந்திகளை உடைக்கும் வகையில் நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவரது வதந்திகளை உடைத்து அவர் பரப்பும் வதந்திகளை உண்மைதான் என சரிபார்த்து அவர் பொய்களை பிடித்தால் நீங்கள் ஒரு குழுவாக முன்னேறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அவரை பிடிக்க முடியவில்லை என அவர் முன்னேறுவார், நீங்கள் பின்னேறுவீர்கள். அதனால நீங்கள் அவர் பொய்களை அதிகம் பிடிக்கிறீர்கள் என்றால் அதைவிட விரைவாக முன்னேறி உங்கள் இலக்கை அடைவீர்கள். இல்லையெனில் இறுதியில் வெற்றி பெறுவான். நீங்கள் உங்களுடைய குழுக்களை எப்படி அமைக்கிறீர்கள், நீங்கள் எப்படி முன்னேறுகிறீர்கள், நீங்கள் எந்த யுத்தியை பயன்படுத்துகிறீர்கள், அதை பற்றி அறிய நீண்ட வீடியோவை பாருங்கள். இது ஒரு சுருக்கமான வீடியோ, உங்களுக்கு மேலோட்டம் வழங்கும். அதனால அந்த விளையாட்டின் அம்சங்களை பற்றி அதிக நேரம் செலவிட மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல், நீங்கள் பொய்யை பிடித்தால் முன்னேறுவீர்கள், இல்லையெனில் பின்னேறுவீர்கள், இறுதியில் தோல்வி அடைவீர்கள்.
ஆனால் நீங்கள் நிச்சயமாக செய்யும் ஒரு விஷயம் எங்கள் மகத்தான வரலாற்றை பற்றி மிகவும் ரசிக்கத்தக்க மற்றும் ஈர்க்கக்கூடிய முறையில் கற்றுக்கொள்வதுதான். உலர்ந்த பாட புத்தகங்களை மறந்து விடுங்கள். ரிடியூஸ் டு டிடியூஸ் என்பது ஒரு ஆச்சரியமான வரலாறும் அதில் உள்ள வீரர்களும் வீராங்கனைகளும் பற்றி கற்றுக்கொள்ள சிறந்த வழி. இவர்கள்தான் பாரதத்தை இன்றைக்கு நாம் வாழும் நாடாக உருவாக்கியவர்கள். இந்த விளையாட்டை வடிவமைத்ததில் எங்களுக்கு இருந்த மகிழ்ச்சி போல நீங்கள் விளையாடும் போதும் அதே மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நம்புகிறேன். எல்லா பதிப்புகளையும் வாங்கி பல முறை விளையாடுங்கள். நம்புங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த விளையாட்டை விளையாடும் போது புதியதாக ஏதாவது கற்றுக்கொள்ளவும் கண்டுபிடிக்கவும் இருக்கும்.